ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் உருவாக போகிற புது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் வர படம்னாலே பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வரும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைதி, விக்ரம், லியோ இது போன்ற மாசான படங்களை கொடுத்து நம்பர் 1 இயக்குனர்கள்லையும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இடம் பிடிச்சிருக்காரு. அந்த வகையில் ரீசெண்டாக இவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி படத்தை தயாரிக்கவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணார். அந்த வகையில் ஜி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 2 படங்களுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய பென்ஸ் அப்படிங்கிற படத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வர்றாரு. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஒரு புது படத்தையும் தயாரிக்க போகிறாரு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரப்போகுது அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு லவ் ஜானரை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்டரை பார்க்கும்போது தெரியுது. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ் கனகராஜோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் உருவாக போகிற புதிய படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.